Good afternoon, one and all. I am Prem Kumar Krishnamurthy. Now we'll have talk with Mr. Shekhar, our college bus driver. Now we'll find out his interest and view about our society. Let Mr. Shekhar introduce himself. My name is Shekhar. என் பேர் சேகர். நான் 25 வருஷமா டிரைவரா இருக்கிறேன். எனக்கு 3 பசங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிக்க வச்சேன் வெள்ளூர்ல. ரெண்டாவது பையன் வெள்ளூர் V8ல பிசிஏ படிக்க வச்சேன். மூணாவது பையன் 10th ஃபெயில் ஆயிட்டு சென்னை கேம்பஸ்ல நஸ்காஃப்ல ஒர்க் பண்றான். நான் 27 வருஷமா டிரைவர் ஒர்க் பண்றேன். இப்போ நான் சென்னை கேம்பஸ்ல காலேஜ் பஸ் டிரைவராக வேலை செய்து வருகிறேன். அடுத்த கேள்வி. Now we'll get into the session. அண்ணா MTC டிரைவர்ஸ்லாம் ராஷா போறாங்கல, அத பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்க வெறியா ஓட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, சிட்டிக்குள்ள அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர்னு அவங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் கொடுக்கறதுனால அந்த வெடிகாலம் 4 மணிக்கு எழுந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் அவங்க டிரைவிங் பண்றதுக்கு அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா, இத்தனை கிலோமீட்டர் இந்த சிட்டிக்குள்ள ஒரு நாளைக்கு 100-150 கிலோமீட்டர் ஓட்டும் போது நமக்கே டென்ஷன் அதிகமா இருக்கும்போது 500-600 கிலோமீட்டர் ஓட்டுற டிரைவர்ஸுக்கு கண்டிப்பா டென்ஷன் வரும். காரணம் என்னன்னா, இத்தனை கிலோமீட்டர் அவங்க ஓட்டி ஆகணும், இத்தனை சிங்கிள் ஓட்டி ஆகணும். அவங்க கொடுக்குற அதிகாரிங்க அந்த டைமிங்க்கோசரம் அவங்க அந்த வெறியில ஓட்டுறதுக்கு காரணமே இதுதான். As he said, rash driving is because of number of singles, kilometers target and all. Now we'll ask another question. அண்ணா, தமிழ்நாட்டில் 2013 ஜனவரி கணக்குப்படி 6823 டாஸ்மாக் ஷாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கள்ளச்சாராயத்தை குறைக்குதா இல்ல குடிக்கிறவங்களை ஊக்கப்படுத்துதா? குடிக்கிறவங்களை ஊக்கப்படுத்துது. அதாவது 2 பேர் தண்ணி அடிக்க போவாங்க ஒயின் ஷாப்புக்கு. 2 பேர் அடிக்கும்போது மச்சான் சும்மா வாடா கூட வாடான்னு சொல்லுவாங்க. சரி மச்சான் கூட வரான், சும்மா வரும்போது சும்மா இருக்க மாட்டான். இவன் பிராந்தி சாப்பிடும்போது கூட வர ஃப்ரெண்டுக்கு தண்ணி அடிக்காதவனுக்கு மச்சான் பீர் வரைக்கும் சாப்பிடு, உனக்கு போதை வராது, அதெல்லாம் ஒன்றாகாது, போதையே சுத்தமாக இருக்காதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஜனத்தொகை பெருக்கத்துக்கு காரணமே இந்த ஒயின் ஷாப் தான். As he said, Tasman promote drinkers only. Now we'll ask another question. அண்ணா, அம்மா உணவகம்ட்டு ஃபர்ஸ்ட் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ 9 மாநகராட்சி, வேலூர், திருச்சி, கோயம்புத்தூர்னு 9 மாநகராட்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அம்மா உணவகம் இன்னும் வளரணும், இன்னும் நிறைய வைக்க வேண்டிய இடம்லாம் இருக்கணும். ஆனா இந்த அம்மா உணவகம் இருக்கிறதுனால ஜனங்களுக்கு 90% சாப்பாட்டினுடைய கஷ்டம் தீர்ந்துருக்கு. நானே அம்மா உணவகத்துல டி நகர்ல 3 ரூபாய் தயிர் சாதமும் 5 ரூபாய் சாம்பார் சாதமும் நானே போய் சாப்பிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா பேர் சொல்லி ரொம்ப ஜனம் இது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது பொதுவாக வேலை செய்யற ஜனங்க கம்மியான சம்பளத்துக்கு செய்யறதுனால அவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட முடியல. அதனால அம்மா உணவகம் இன்னும் வளரணும், இன்னும் நிறைய இடத்துல வச்சா பொது ஜனங்களுக்கு நல்லா இருக்கும். His interest about Amma Vanakam is it is very cheap, so he like to eat there. We'll ask another question, like this is complicated one. Anna, இது கொஞ்சம் உங்க பசங்களோ பொண்ணோ வேற்று ராஜ்யத்துல இருக்கவங்க காதல் கல்யாணம் பண்ணணும்னா நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? அந்த காலத்துக்கு ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அப்பா சொன்ன பேச்சு பிள்ளைங்க தப்பாம கேட்பாங்க. இந்த காலத்து பசங்க புள்ள சொல்ற பேச்சு தான் அப்பா கேட்கணும். அப்படி மீறி நம்ம ஏதாவது பண்ணி நீ இப்படி அந்த வேற ஜாதியில நீ பொண்ணு எடுக்கக்கூடாது, பொண்ணு கட்டக்கூடாது, லவ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கண்டிஷன் பண்ணா சில பசங்க பாய்சன் சாப்பிடுவாங்க, சில பசங்க மெடிசின் சாப்பிடுவாங்க, சில பசங்க ஏதாவது பண்ணிக்குவாங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். அதனால பிள்ளைங்க இஷ்டத்துக்கு வர்றது தான் இந்த காலத்தினுடைய கருத்து. அண்ணா, இவ்வளோ நேரம் இதை பேசணும். இப்போ நம்ம சொசைட்டியை பற்றி பேசணும். லஞ்சம் கொடுக்கறது தப்பா, லஞ்சம் வாங்குறது தப்பா? லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. எது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க? முதல் வாங்குறது தான் பெரிய தப்பு. வாங்குறதுனால தானே லஞ்சத்தையே கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ்காரன் வண்டி நிறுத்துறான், நோ பார்க்கிங்ல வண்டி கரெக்டா போனா கூட பேக்ல டேஞ்சர் லைட் ஏரியல எனக்கு 100 ரூபாய் கொடு, பில் எல்லாம் கிடையாதுன்னு கேட்கறான். கேட்கறதுக்கு காரணம் யாரு? போலீஸ்காரு. கொடுக்கலன்னா 500 ரூபாய்க்கு கேஸ் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி 100 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம போயிடலாம். இப்போ அவன் கேட்கலன்னா, அந்த லஞ்சத்தை கேட்கலன்னா அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். ரூல்ஸ் பிரகாரம் வண்டிங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கும். லஞ்சம் கேட்கறதும் தப்பு,
நம்ம கொடுக்கறதும் தப்பு. கொடுக்கறதுனால 50 ரூபாயோட போயிடும், கொடுக்கலன்னா 500 ரூபாய் அபராதம் பண்ணுவாங்க. அதனால கேட்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அடுத்த ஒரு கடைசி இறுதி கொஸ்டின், ஓகேவா? நீங்க ஒரு டிரைவர், நம்ம காலேஜ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கருத்து, அதாவது நான் சென்னையில குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கல்ல, நீங்க சிட்டில வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஆஸ் அ டிரைவர், ஒரு ரோட்ல ட்ரங்கர்ஸ் நிறைய இருக்கிறதுனால, ஐ மீன் ட்ரங்கன் டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருது? உங்களோட கருத்து என்ன? குடிச்சிட்டு 99% குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. குடிக்கிறதுக்கு காரணம், டிரைவர்ஸ் குடிக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு அதிகமான டியூட்டி, அதிகமான ஓவர் டைம் டியூட்டி ஒர்க் பண்றதுனால அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை குடிக்க வைக்குது. குடிக்கும்போது ரெஸ்ட் எடுக்கலான்னு குடிப்பான். அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கும்போது ஓனர்ஸ் அண்ட் அந்த பஸ், அந்த காரினுடைய ஓனர் திடீர்னு எனக்கு வண்டி அர்ஜென்ட்டா வேணும், நீ எழுந்து வாணும் போது குடிச்சிட்டு இருக்கிறது அவன் உண்மையை சொன்னா நமக்கு வேலை போயிடும்ன்ற காரணத்தினால அவர் குடிச்சது நம்ம ஓட்டும் போது சரியா போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு கார் எடுத்துட்டு அந்த காரினுடைய ஓனரை உட்கார வைத்துட்டு டிரைவிங் பண்ணும்போது சிறு சிறு விபத்துகள் ஏற்படுகிறது. ஆனா ஒன் மோர் கொஸ்டின், அதாவது ரீசெண்டா படிச்சிருப்பீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, டெல்லி கேங் ரேப் அப்படின்ட்டு. டெல்லியில மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருத்தங்க பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. ஸோ அதாவது அவங்க 8:30 மணிக்கு மேலதான் நண்பர் கூட வெளியே கிளம்பிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? லைக் பெண் பிள்ளைங்க 8 மணிக்கு மேல வெளியே போனதுனால தான் அந்த மாதிரி விபத்து நடந்ததா, இல்ல ஜென்ரலாவே பகல் நேரங்களில் இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்குதா இந்தியாவில்? இன்னைக்கு காலகட்டத்தில் நேரத்தோடு பிள்ளைங்க வீட்டுக்கு போறது நல்லது. நல்லவன் இன்னைக்கு கெட்டவன் ஆகிறதுக்கு காரணம் பிள்ளைங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு போறதுனால சில அங்கங்க தவறு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த லேட்டா போறதுனால இது நடக்கிறதுக்கு காரணமே அந்த நேரத்துக்கு காலேஜ் விட்டுட்டா அந்த நேரத்துக்கு 5 மணி காலேஜ் விட்டுட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும். இந்த காலேஜ் டைம் வச்சுக்கிட்டு சில பேர் சினிமாவுக்கு போறது, நைட்டு 10 மணிக்கு பஸ் பிடிச்சி போறது, அப்புறம் சின்ன சின்ன தவறுங்க கண்டிப்பா நடக்க தான் செய்யும். படிக்கிற பசங்க காலேஜ் விட்ட உடனே காலேஜ் பஸ்லயோ இல்ல எம்டிசி பஸ்லயோ நேரத்தோட போயிட்டு வீட்டுக்கு போயிட்டா எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு தப்பும் நடக்காது. நேரம் தவறி நான் அம்மா கிட்ட அம்மா எனக்கு இது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, எனக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போனோம், எங்க ஃப்ரெண்டு வர சொன்னாங்க, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இப்ப இந்த காலகட்டத்து பசங்க நிறைய பொய் சொல்லிட்டு சினிமா தியேட்டருக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, பர்த்டேன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போறது, இதெல்லாம் போயிட்டு வர்றதுனால அங்கங்க சின்ன சின்ன தவறுங்க கண்டிப்பா நடக்க தான் செய்யும். காலேஜ் விடுற டைமுக்கு நேரத்தோட வீட்டுக்கு போனா எந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. Thanks, Mr. Shekhar. Now we'll find out root cause of conditioning of his interest in upcoming sessions. Good afternoon, one and all. As continue from last session, we have summarized Mr. Shekhar is interested in welcoming new ideas such as Amma Vanavagam, and we also summarized he is accepting intercaste marriage for sake of his children's goodness. Also, he said is unbiased in bribe. It is responsible for both taker and giver. And the final one we summarized is about girl safety. Girls are themselves responsible for their safety. They should reach home as soon as possible. Thank you. Okay.